டெப்ளாய்மெண்ட்னா என்னன்னு சிம்பிளாக சொன்னால் நம்ம கம்ப்யூட்டரில் டெவலப் பண்ணின ப்ராஜெக்டை இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி ரியல் யூசர் யூஸ் பண்ணுறது தாங்க டெப்ளாய்மெண்ட். சப்போஸ் நீங்கள் ஒரு ஆன்லைன் மூவி டிக்கெட் புக்கிங் ஆப் பண்ணியிருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. பிஃபோர் டெப்ளாய்மெண்ட் அது எப்படி இருக்கும் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000ன்னு இருக்கும் லிங்க்கு. நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இன்டர்வியூவில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி தான் அதை காமிக்க முடியும். இதுவே ஆஃப்டர் டெப்ளாய்மெண்ட் வேர்ஷல் ஆர் நெட்லிஃபை ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் லிங்க் கிடைக்கும். இன்டர்வியூவில் அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட டெமோ காமிக்கலாம். கிளைண்ட்டுக்கு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணலாம். ரியல் யூசர்ஸ் கிட்ட மொபைல்லையோ லேப்டாப்லேயோ யூஸ் பண்ணி கூட பார்க்க சொல்லலாம். இப்போது இதை தான் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்னு சொல்கிறாங்க. இப்போ அதோட ஃப்ரண்ட் அண்ட் டெமோ அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒரு அப்ளிகேஷன்ஸை ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸை ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸை எப்படி டெப்ளாய் பண்ணுறது யூஸிங் வேர்ஷல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனை யூஸிங் ரியாக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அப்ளிகேஷனை எப்படி டெப்ளாய் பண்ணுறது யூஸிங் வேர்ஷல்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள் டெர்மினலில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை ரன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷனை ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் மோடில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷனில் போயிட்டு இது ஒரு ஒயிட் ப்ராஜெக்ட், ஸோ npm run dev அப்படின்னு கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லோக்கல் ஹோஸ்ட் லிங்க் கிடைக்கும். அதை கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இது ஒரு ஃபுட் ஆப். ஓகே, ஸோ அந்த அப்ளிகேஷனோட டேஷ்போர்டு, ப்ராடக்ட்ஸ் வியூ பண்ணுறோம். இதுதான் ஹோம் பேஜ். ஓகே, இங்கே லாகின் பேஜ், அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட் லிங்க்கை நான் யாருக்காவது கொடுத்தேன்னா அந்த அப்ளிகேஷனை அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும், ஒரு இன்டர்வியூவருக்கு காமிக்கணும் அப்படின்னா நம்ம இதை டெப்ளாய் பண்ணணும். ஸோ எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு Ctrl+C கொடுத்து அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வந்துடுங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு npm run buildன்னு கொடுங்க. பில்டு கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளே டிஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிரும். ஓகே, சப்போஸ் இங்கே சில பேருக்கு கொஷின் வரும், ஒருவேளை நான் CRA அப்ளிகேஷன் பண்ணுறேன்னா எனக்கு npm run build கொடுத்தோடனே என்ன ஃபோல்டர் க்ரியேட் ஆகும்னா பில்டுன்ற ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஒயிட் அப்ளிகேஷனில் டிஸ்ட்னு க்ரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் டிஸ்ட் அப்படின்ற ஃபோல்டர் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பில்ட் ஆயிடுச்சு அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களோட GitHub அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ GitHub அக்கௌண்ட்டில் நான் நியூ ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணுறேன். இந்த ரெபாசிட்டரியோட பேர் ஃபுட் ஆப் தானே பண்ணுறோம். ஃபுட் ஆப் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம டெப்ளாய் பண்ண போகிறனால டெப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ரெபாசிட்டரி நேம். இந்த ரெபாசிட்டரிக்குள்ளே நான் அப்லோடிங் த எக்ஸிஸ்டிங் ஃபைல். இப்போ இந்த சூஸ் ஃபைலை நான் எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். நம்ம ட்ராக் பண்ணி போட்டுடலாம். எந்த இடத்துல உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்குதோ டெப்ளாய்மெண்ட் ஃபோல்டருக்குள்ளே, இந்த ஃபுட் ஆப்குள்ளே டிஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது இல்லையா, இதை நம்ம இப்போ ட்ராக் பண்ணி போட போகிறோம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. எங்கே நம்மளோட ரெபாசிட்டரிக்குள்ளே டிஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குதோ பாருங்கள். நான் எங்கே இருக்கதை ட்ராக் பண்ணியிருக்கேன், டிஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கதை ட்ராக் பண்ணியிருக்கேன் என்னோட ரெபாசிட்டரிக்கு. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கமிட் கொடுத்துருங்க. ஓகே, கமிட் கொடுத்துட்டு இந்த GitHub ஃபைல்ஸை, இந்த ரெபாசிட்டரியை மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வேர்ஷல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட கூகுளில் போயிட்டு வேர்ஷல் அப்படின்னு போட்டிங்கனாலே அதுவே என்ன ஓப்பன் ஆகும்னா பில்ட் அண்ட் டெப்ளாய் த பெஸ்ட் வெப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சைனப் இந்த வேர்ஷல்லையே நீங்கள் சைனப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா லாகின் பண்ண போகிறேன். யூஸிங் மை GitHub அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஜிமெயில் அக்கௌண்ட்டாக கூட இருக்கலாம். நான் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆத்தென்டிகேட் ஆகிடுச்சு. நான் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிவிட்டேன், எனக்கு ஆத்தென்டிகேட் ஆகிடுச்சு. ஆத்தென்டிகேட் ஆனவுடனே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இங்கே ஆட் நியூ ப்ராஜெக்ட், ஒரு புது ப்ராஜெக்ட்ஸுக்கு நம்ம ஆட் நியூ ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு இப்போ இங்கே ஆட் நியூ ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம்
உங்களோட ரெபாஸ்டரி இருக்கு இல்லையா, நம்ம ரெபாஸ்டரி ஆட்டோமேட்டிக்காக இங்கே லோட் ஆயிரும். ஓகேவா? ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் நியூ யூசர், இந்த வெர்ஷலுக்கு வந்து நியூ யூசர்னா உங்கள் அக்கௌண்ட்டை ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட அந்த ரெபாஸ்டரி லிங்க்கை கொண்டு வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஒரு ரெபாஸ்டரி லிங்க் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, யூ கேன் see here. இந்த இடத்துல நமக்கு ஒரு டெப்ளாய்மெண்ட் லிங்க் இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணி கொண்டு வந்து, அதாவது மொதல் தடவை வெர்ஷல் யூஸ் பண்ணுறவங்க, ஓகே, மொதல் தடவை வெர்ஷல் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, அந்த லிங்க்கை, இந்த ரெபாஸ்டரி லிங்க்கை காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டெப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, பார்த்தீங்களா? டெப்ளாய்மெண்ட். ஓகே, உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெப்ளாய்னு காமிக்குது இல்லையா, நீங்கள் இந்த இடத்துல டெப்ளாய் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ஃபியூ செகண்ட்ஸில் உங்களோட லைவ் லிங்க் க்ரியேட் ஆயிரும். இன் ப்ராக்ரஸில் இருக்குது. வெர்சல் வந்து வென் கம்பேர் டு நெட்லிஃபை நமக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணிடும். ஓகே, எனக்கு இப்போ அப்ளிகேஷன் டெப்ளாய் ஆயிடுச்சு பாருங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் அப்ளிகேஷன் இஸ் டெப்ளாய்ட். ஓகே, கண்டினியூ டு த டேஷ்போர்ட். டேஷ்போர்டுக்கு போயிருங்க. உங்கள் டேஷ்போர்டில் இங்கே பாருங்கள், இதுதான் உங்களோட லிங்க்கு. இந்த லிங்க்கை இப்போ நீங்கள் உங்களோட கிளைண்ட்டுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் கேட்டாலும் இந்த டெப்ளாய்மெண்ட் லைவ் லிங்க்கை நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். Okay, so this is a simple way we can easily create our deployment link in our React application. இந்த மாதிரி full stack project deployment வேணும்னா FS னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.